ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஜூலையில் நீங்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம். யார் யாருக்கு கிடைக்காம இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே 45 நாளுக்கு அப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது. அதை பற்றின முக்கியமான அப்டேட்டை தான் இதில் பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் வச்சுருந்தாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கவங்க, அதே மாதிரி வருமானம், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தாங்க. ஸோ அதுலேயும் ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகிற ஜூலை 15 முதல் மகளிர் உரிமை தொகைக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தஞ்சை அரசு சரபோஜி கல்லூரியில் இன்று நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். தஞ்சை மாவட்டத்திற்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் நிகழ்வில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசுகையில் மக்களின் குறைகளை தீர்க்க உங்கள் பகுதிகளிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நகரப்பகுதிகளில் 3768 முகாம்கள், கிராம பகுதிகளில் 6232 முகாம்கள் என்று மொத்தம் 10,000 முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடக்கப் போகுது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாவற்றிலும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். நகரப்பகுதிகளில் 13 அரசு துறைகளின் 43 சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும். இதுவே கிராம பகுதிகளில் 14 அரசு துறைகளின் 46 சேவைகளை நீங்கள் பெறலாம். இதில் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களில் உங்களின் விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம். அதாவது இதுக்கு முன்னாடி தகுதி இருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பங்களை வழங்கலாம். இப்படி நீங்கள் தரும் விண்ணப்பங்களுக்கு மேல் 45 நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதிலிருந்து 45 நாட்களுக்குள்ள உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். ஜூலை 2வது வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 2nd வீக்ல ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதம் இந்த முகாம்களுக்கான ப்ராசஸ் தமிழகம் முழுவதும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு சார்பில். இத்தனை துறைகள், சேவைகள், திட்டங்கள், இதில் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனை இருக்கலாம். ஏன் அப்படின்னா, கடந்த ஜூன் மாதமே இந்த முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடங்கள்ல நடக்காம மக்கள் ரொம்பவே அலமோதுனாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை நம்ம தெளிவான டீட்டெயில்ஸோட கடைசி நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலில். இப்போ இத்தனை துறைகள், சேவைகள், திட்டங்கள், இதில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு போகவே முடியாத சூழல் கூட இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேணாம். உள்ளூர் அளவில் இதற்கான தன்னார்வலர்கள் உங்கள் வீடு தேடி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் பற்றி உங்களுக்கு விளக்குவார்கள். எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், என்ன சான்று, ஆவணங்கள் எல்லாம் இணைக்க வேண்டும், தகுதி வரம்பு என்ன, இப்படி தேவையான எல்லா தகவல்களும் வழிகாட்டுதல்களும் உங்கள் வீட்டிற்கே கொடுப்பார்கள் என்று தெரிவித்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதாவது ஜூலை 15 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் 10,000 இடங்கள்ல முகாம் நடக்க போகுது. இந்த முகாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கு இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு. அதில் நிறைய ரிலாக்ஸேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கணவர் இல்லாமல் இருக்கவங்க, ஆல்ரெடி ஒரே ஃபேமிலியில் 2-3 லேடிஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருந்துச்சுல, அதில் ஒரு சில பேர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இவர்களுக்கும் இனி மகளிர் உரிமை தொகை உண்டு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 கேட்டகரி பீப்புள்ஸை, அதாவது பெண்களை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம், நீங்களும் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்கிறேன். மகளிர் உரிமை தொகைக்கு குடும்ப தலைவியாக இல்லாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் என தகவல்கள் வெளியாயிருக்கு. குடும்ப தலைவி இல்லாத வீடுகளில் 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விவாகரத்து பெற்று தனியாக இருப்பவர்களும் ரேஷன் கார்டு இருந்தால் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை விரிவாக்க பணிகள் ஜூலை 15ஆம் தேதி தொடங்குவது குறிப்பிடத்தக்கது. அதாவது உங்களோட வீட்டில் குடும்ப தலைவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷன் அட்டைக்கு குடும்ப தலைவி அம்மா இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குடும்ப தலைவி இல்லை அப்படின்னா 21 வயது நிரம்பிய ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்கள் வீட்டில் அவங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டைவர்ஸ் ஆனவங்க, விவாகரத்து பெற்ற பெண்களும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்களுக்குன்னு தனியாக ரேஷன் கார்டு இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்த கேட்டகரி பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குடும்பத்தில் பிற ஓய்வூதிய திட்டங்களின் பலன் பெறுபவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க தகுதியில்லாதோர் என அரசு முன் தெரிவித்திருந்தது. ஆனால் இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய முதியோர் ஓய்வூதியம் பெறுவோர் இல்லத்தில் இருந்தாலும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவித்தொகை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சமயத்துல நீங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் மகளிர் உரிமை தொகை எலிஜிபிலிட்டி எல்லாமே செக் பண்ணி மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுல ஒரு ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய திட்டம் வாங்கிட்டு இருக்கவங்க, முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மூலமா உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கவங்க, அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய முதியோர் ஓய்வூதியம் பெறுவோர் இல்லத்தில் இருந்தாலும் இந்த கேட்டகரியில, அதாவது பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரோட உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தோட முதியோர் ஓய்வூதியம், இந்த 3 கேட்டகரியில் நீங்க உங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சமயத்துல இது பொருட்படுத்தாம நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம் உங்க வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி இரண்டாவது முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருக்காங்க. அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 15ஆம் தேதி தொடங்கும் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்க பணிகள் குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுல மெயினா என்ன அப்படின்னா, கடந்த முறை நிராகரிக்கப்பட்டவர்களும் இந்த முறை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆவணங்கள் சரியில்லாமல் நிராகரிக்கப்பட்டவர்கள், கடந்த சில மாதங்களில் திருமணமான பெண்களும் 1000 உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெயின் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் இல்ல ஒரு டைம் நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கும். ஆனா நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே கஷ்டப்படுற ஃபேமிலியா தான் இருப்பீங்க. ஆனா ஒரு சில காரணங்களால ரிஜெக்ட் ஆயிருக்கும். அதுல மெயின் என்ன அப்படின்னா, உங்களோட டாக்குமெண்ட் கூட சரியா இல்லாம இருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கவங்க டெஃபினட்டா இந்த தடவை மறுபடியும் அப்ளை பண்ணலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லி அந்த முகாம்லயே நீங்க கேட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்மளோட சேனல்ல ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கோம். அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க கரெக்டா கொடுக்குறீங்க அப்படிங்கிற சமயத்துல மறுபடியும் நீங்க அப்ளை பண்ணி இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்க முடியும். இது மறுபடியும் அப்ளை பண்ணி 1000 ரூபாய் 45 நாள்ல ப்ராசஸ் பண்ணி அடுத்து 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு 1000 ரூபாய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸையும் நீங்க எடுத்து பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி, அதாவது 15/7/2025 இந்த தேதியை நோட் பண்ணிக்கோங்க. அந்த தேதியில தமிழகம் முழுமைக்கு கிட்டத்தட்ட 10,000 இடங்கள்ல உங்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு முகாம் நடக்குது. கிராமப்புறங்கள்லயும் நடக்குது, நகரப்புறங்கள்லயும் நடக்குது. ஸோ உங்களுக்கு பக்கத்துல எது மெயினான ஏரியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா தாலுகா ஆபீஸ்ல விசாரிச்சிங்க அப்படின்னா எங்க நடக்குது, உங்களுக்கு எங்க முகாம் நடக்கும் அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. அங்க போய் இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகைக்கு யார் யார் அப்ளை பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருக்கவங்க, அதாவது ஆல்ரெடி ஓய்வூதியம் ஏதாவது பெற்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் நான் சொன்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி குடும்ப தலைவி, அவங்களோட அம்மா இல்லை அப்படிங்கிற சமயத்தில் 21 வயது நிரம்பிய பெண்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும். இது போக புதுசா திருமணமான பெண்கள் இருப்பாங்க, இப்ப ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்க, அவங்க எல்லாருமே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா எடுத்துக்கிட்டு நீங்க மறுபடியும் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பீப்புள்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க மகளிர் உரிமை தொகைக்கு மறுபடியும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15/7/2025 15th ஜூலை, அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அந்த டைம்ல போயிட்டு ஒருவேளை ஜூலைல 15ல ஸ்டார்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் 1 or 2 days தள்ளி போகலாம். ஆனா கம்பல்சரி 10,000 இடங்கள்ல நடக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க போய்கிட்டு உங்களுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போய் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்படிங்கறத அந்த டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். 45 நாட்களில் முடிவு மகளிர் உரிமை தொகை அப்டேட், அதை நம்ம மெயினா பார்க்க போறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற ஜூலை 15 முதல் விண்ணப்பிக்கலாம் என சிஎம் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதாவது 15ஆம் தேதி ஜூலை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான முகாம்கள் ஜூலை 15 தொடங்கி அக்டோபர் வரை நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வராங்க அப்படிங்கிற சமயத்துல அது அக்டோபர் வரையும் நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மாசம் இந்த முகாம்களை நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஆகஸ்ட் வரைக்கும், சப்போஸ் நிறைய பேர் அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற சமயத்துல அக்டோபர் வரைக்குமே இது நீட்டிக்கப்படும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியா வச்சுக்கோங்க.
இதுல மேலும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களுக்குள் முடிவெடுக்க அரசு திட்டமிட்டுள்ளது. நீங்க அப்ளை பண்ண டேட்ல இருந்து 45 நாட்களுக்குள்ள அந்த விண்ணப்பம் எல்லாமே சரியா இருக்கா, இவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கலாமா, எலிஜிபிலிட்டி என்ன ஏது அப்படின்னு பத்தி உங்களுக்கு ரிஜெக்டடா இல்ல கன்ஃபார்மா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அதுல ரிஜெக்டடா இல்ல கன்ஃபார்மா அப்படிங்கறது தெரிஞ்சிடும். அதுல இருந்து கூடிய விரைவில் 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கான 1000 ரூபாய் வந்துடும். அதாவது புதிய பயனாளர்களுக்கு ரூ.1000 கிடைக்க 3 மாதங்களுக்கு மேலாகும் என தெரிகிறது. அதாவது நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற சமயத்துல உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கு 45 நாள் ஆகும். அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய மகளிர் உரிமை தொகை 1000 ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இதுதான் கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸை ஒன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்.